எங்க இருந்தியா கொஸ்டின் எடுத்துட்டு வரீங்க? ஐவிஎஃப் பேபினா ஸ்மார்ட்டா இருக்குமா? ஐவிஎஃப் பேபிஸ் வந்து ஆக்சுவலி ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொல்லி நிறைய ரீசெண்ட் எவிடன்ஸ் வருது. பட் ஆனா ப்ராப்பரா ஸ்டாண்டர்டைஸ்ட் எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஐவிஎஃப் பேபிஸ் வந்து நல்ல ஸ்மார்ட்டான பேபிஸா தான் இருக்கு. எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் அப்புறம் பாத்ரூம் போகலாமா? எம்பிரியோ ஸ்லிப் ஆகிடுமா? இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, யூட்ரஸ் வந்து ஒரு கோப்பை மாதிரி, அதுக்குள்ள நம்ம எம்பிரியோவை போடுறோம், கோப்பையை சாச்சோன்னா எம்பிரியோ கீழே விழுந்துரும், அப்படி கிடையாது. யூட்ரஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். நம்ம உள்ள வந்து கெத்திட்டர் மூலமா தான் அதை ஆக்சஸ் பண்றோம். போய் எம்பிரியோவை டெபாசிட் பண்ண பிறகு பேஷண்ட் எந்திரிச்சு நின்னாலும் குப்புற நின்னாலும் சரி, எம்பிரியோ வந்து வெளியில வராது. பட் ஸ்டில் எம்பிரியோ இம்ப்ளான்ட் ஆகணும்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் இம்ப்ளான்ட் ஆயிடும். ஸோ இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. பட் அதுக்கப்புறம் உங்கள் நார்மல் ஆக்டிவிட்டீஸை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம்.